ராம் சீதா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. ராம் வந்து கடுப்பாயிட்டாங்க. நில்லுங்க சித்தி, உங்களெல்லாம் சித்தின்னு கூப்பிடவே எனக்கு வந்து ரொம்ப வந்து கடுப்பாக வருது. இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணீங்க நினச்சி கூட பார்க்கல. டேய், இவன் ஒன்று உன்னோட சித்தியெல்லாம் இல்லைடா, நான்சிடா. இப்போ வீட்டை விட்டு துரத்துறோம்ல, அதனால தான் ட்ராமா வந்து போட்டுக்கிட்டு இருக்கா. அதான் நான் தான் அந்த பொம்மையை வந்து தோண்டி தான் காட்டிட்டேன்ல. இது ஃபுல்லாக என்னோட ட்ராமா தான். இப்போ என்னங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னோட எமோஷனில் விளாண்டுருக்க, என்னடி நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி சேதுராமன் வந்து செமையாக கத்தனோன்னே, என்னாலையும் இதுக்கு மேலே கத்த முடியும் சேதுராமா. ஆனால் இது நம்ம 2 பேருக்குள்ள பர்சனல் அப்படின்னு சொன்னோன்னா சீதா வந்து கடுப்பாயிட்டாங்க. எது உங்களோட பர்சனல்? எல்லாரும் வந்து அழுவ வைக்கிறது தான் உங்களோட பர்சனலா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மகாலட்சுமி வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. சீதா, மீரா, துரையிலேருந்து எல்லாரும் இதை மன்னிக்கவே முடியாத குற்றம்னு துரை வந்து பேசுகிறாங்க. நீ என்ன வேணான்னு காரணம் சொல்லலாம், இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. ஒன்னெல்லாம் மன்னிக்கவே கூடாது. வீட்டை விட்டு மரியாதையாக போ. இனிமேட் நம்ம எல்லாம் ஒத்துமையாக ஒரே குடும்பமாக இருக்கவே முடியாதுன்னு துரை வந்து பேசுகிறாங்க. உன்னோட எமோஷனல்லாம் புரியுதுன்னு, புரியாமலாம் இல்லை. கட்டின புருஷனை வந்து எத்தனை வாட்டி அழுவ வச்சிருப்ப. அவங்க ஃபோட்டோ முன்னாடி கதறி கதறி அழுவுறப்பெல்லாம் நீ கேட்டுட்டு தானே இருந்தேன்னு சீதா ஒரு பக்கம் வந்து ஆவேசமாக பேசுகிறாங்க. அந்த அழுவுற கண்ணீர்லாம் உனக்கு துடைக்கணும், நான் உயிரோட தான் இருக்கேன்னு உனக்கெல்லாம் தோணாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்புறான். இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று புரிஞ்சாதானே வலி வேதனையெல்லாம் தெரியும். மற்றவங்களை எப்போ பார்த்தாலும் ரணப்படுத்தி பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னு ராம் வந்து பேசுகிறாங்க. என்ன சித்தி இப்படி பண்ணிட்டீங்க, உங்களை போய் சித்தின்னு சொன்னோம் பாரு அப்படின்னு சொல்லி ராம்லேருந்து எல்லாரும் சொன்னதுனால பேரதிர்ச்சி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம மகாலட்சுமி. நீ என்னோட எமோஷனில் விளாண்டுருக்க, இதை நான் என்றைக்குமே மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். என்னை பொறுத்தாலும் நீ நான்சி தான். மகா என்னை விட்டு போயிட்டா. அப்படி இருக்கும்போது மரியாதையாக நீ வீட்டை விட்டு வெளியில் போயிடு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? கடைசி வரைக்கும் நீ வந்து நான்சி மகான்னு நாங்கள் குழம்பிக்கிட்டே இருக்கணுமா? எங்களை பொறுத்தளவு மகா வந்து போயிட்டான், மரியாதையாக வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லும்போது, இந்த கம்பெனிக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தான் நான் இது மாதிரிலாம் செஞ்சேன். அதுக்கான காரணம் இருக்குது. என்ன காரணம் சொல்லுவீங்க? என்னை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாட்டி முயற்சி பண்ணியிருக்கீங்க நான்சி. அப்போனா நான்சியா மகா வேஷத்தில் வந்தது நீங்கள் தானே? அதுக்கு என்ன காரணத்தை சொல்ல போகிறீங்கிற மாதிரி சீதா வந்து வெளுத்து வாங்குறாங்க. அந்த இடத்துல பதிலே சொல்ல முடியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க நம்ம மகாலட்சுமி. ஒன்றா கடுப்பாயிட்டாங்க நம்ம ராம். ஆமாம்ல, நீங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து ஏமாத்திருக்கீங்க. எவ்வளோ குற்றம் இது! எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் சட்டப்படி தண்டனையை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். எதுக்காக அப்படி பண்ணீங்க? நீங்கள் பேசாமல் வந்து வந்ததுக்கு அப்படியே வந்து போயிருந்தா கூட நாங்கள்லாம் சந்தோஷம்தான் பட்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை என்ன சொல்ல வச்சிடாதீங்க. பாசத்தில் விளாண்டுருக்கீங்களே, சரி எங்களை விடுங்க. அந்த 3 குழந்தைங்க இருக்காங்களே, உங்களை தான் வந்து அம்மாவாக நினச்சிருக்காங்க. அர்ச்சனாவை கூட அப்படி நினச்சதில்ல. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்கள வந்து வேதனைப்படுத்தி வச்சுட்டீங்களே. அஞ்சலி சத்யா பிரியா வந்து எமோஷனலாக பேசுகிறாங்க. நீங்கள் இது மாதிரி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் இல்லாமல் சாப்பிட முடியல, தூங்க முடியல. நீங்கள் இல்லைங்கிற விஷயத்தை எங்களால் நம்பவே முடியல. ஆம்பளைங்களால் மட்டும்தான் பிஸ்னஸை வந்து சாதிக்க முடியும்னு நான் நினச்சிருந்தேன். அந்த எண்ணம், கனவு இது எல்லாம் வந்து தகர்த்தெறிஞ்சது நீங்கள் தான். நம்மளாலையும் முடியும்னு சொல்லி கம்பீரமாக கெத்து காட்டி இந்த கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற பாதைக்கு நோக்கி கொண்டு போயிட்டே இருந்தீங்க. அப்படி இருந்த மகாலட்சுமி இப்போ இப்படி பண்ணிட்டாங்கன்னு எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்லி அவங்களும் வந்து வெறுத்தியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மகாலட்சுமி முன்னாடி எதுவுமே பேச முடியாமல் இருக்குது. நான் தூக்கி வளர்த்த பசங்க எல்லோரும் வேதனைப்படுவாங்க. எங்கள் 2 பேருக்குள்ளே பர்சனலாக சில விஷயம்லாம் இருக்கும். அவரும் ரொம்ப எமோஷனலாக வந்து வேதனைப்படுவார். இது எல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம், தேவையில்லாமல் சீதா நீங்கள் எல்லோரும் மூக்கம் நுழைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது செல்வி வந்து கடுப்பாயிட்டாங்க. உங்கள் மேலே மிகப்பெரிய மதிப்பு மரியாதைலாம் வச்சுருந்தேன். என்ன நடக்குது இந்த வீட்டில்? மகாலட்சுமினா எவ்வளோ கெத்து கம்பீரமாக நான் இந்த வீட்டில் இருந்தேன். ஆனால் இப்போ சாக்கு கிடச்சிருச்சின்னு ஒவ்வொரு ஆளாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்களே. செல்வி, என்ன நீ வந்து சந்தர்ப்பம் பார்த்து குத்தி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அப்படியெல்லாம் இல்லைங்க, கேட்கணும்னு தோணுச்சு. மகாலட்சுமியா நீங்கள் ஏகப்பட்ட தில்லுமுல்லாம் பண்ணி நான் 70,000 சேர்த்து வச்சிருந்த காசு கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் கூட நான் உங்கள் மேலே மரியாதை தான் நடந்துக்கிட்டேன். ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் கேவலமாக நடந்துப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் அதுவும் சொல்லியிருந்தா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல மகாலட்சுமி. என்னடா நடக்குது இங்கே? என்னெல்லாம் கேள்வி கூட யாரும் கேட்காத இடத்துல நடந்தேன். இப்போ என்னென்னா சிறுசுங்கலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பண்ண தப்பெல்லாம் அது மாதிரி. அப்படி இருக்கும்போது கேள்வி கேட்காம என்ன பண்ணுவாங்கன்னு துறையும் வந்து கடுப்பில் வந்து கேட்குறாங்க. நீ முதல்ல மகாவா நான்சியான்னு எனக்கு இன்னமும் சந்தேகமாக தான் இருக்குது. நீ நான்சியாக இருந்தனா அண்ணா இந்த மகாலட்சுமி யார் என்ன ஏதுன்னு தெரியாதா? நான் தான் சொன்னல, நீ மகாவாயிரு நான்சியாரு எங்கள் குடும்பத்தை விட்டு போனாதான் எங்களுக்கு நிம்மதிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து முடிவு எடுக்கிறாங்க அந்த இடத்துல. நான் ஒன்றும் சும்மாலாம் இந்த விஷயத்தை வந்து லேசு போகல வந்து ஹேண்டில் பண்ணல. 2 முக்கியமான காரணம் இருக்குது. என்னது 2 முக்கியமான காரணமா? அப்படி என்ன குப்பை கதையை வந்து சொல்ல போகிறீங்க? எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சீதா வந்து பேசுகிறாங்க. நான் தான் ராம்கிட்ட அப்பையிலேருந்து சொன்னேன், இது எல்லாம் வேஷம் மகாலட்சுமி உள்ளே தான் இருக்காங்க, நம்பாதீங்க, வந்திருக்கிறது நான்சி கிடையாதுன்னு ஆரம்பத்துலேருந்து. ஆமாம் சீதா, நீ சொன்ன. இருப்பினும் என்னால் தான் நம்ப முடியாமல் போயிடுச்சு. நடந்த உண்மையெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டேன். ராஜசேகர் அப்பயே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுக்க சொன்னார். நான் தான் எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சீதா, நீ எல்லாமே புத்திசாலித்தனமாக தான் யோசிக்கிற. கடைசி நேரத்தில் வந்து மகாலட்சுமி வந்துட்டா எதுவும் இங்கே மாறப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் தான் பேசுகிறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும். நீங்கள் என்ன காரணத்தை சொல்ல போகிறீங்க?
என்ன அப்புறம் எதுக்கு உள்ள தள்ளணும்னு நினச்சிங்க? அதுவும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்குன்னு சொல்லி ட்ராமாலாம் ப்ளே பண்ணாதீங்க. நீங்கள் மகாலட்சுமியாக இருந்து என்னை பழி வாங்க முடியல. இப்போ நான்சியா வந்து என்னை பழி வாங்க பார்த்துருக்கீங்க. அப்பன்னு பார்த்து தோல்வி மேலே தோல்வி வந்து அடைஞ்சு நீங்கள் கேவலப்படுத்தியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுது நல்லாவே. என்ன சமாளிக்க பார்க்குறீங்களா? நான் இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும். கல்பனா வந்து என்னை அமுச்சு வைக்கணும்னு முடிவு சில பேருக்கு வந்து பணம் காசுலாம் கொடுத்து அவங்களாம் வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணிட்டேன். இது எல்லாம் வந்து திட்டமிட்ட சதி வேலை. இன்னொன்று கல்பனா வந்து எதுக்காக அது மாதிரி பண்ணானா, என்னை அமுச்சு வச்சதுக்கப்புறமேட்டுக்கு அர்ச்சனாவே முடிச்சிட்டானா, அர்ச்சனா இடத்துக்கு இந்த குடும்பத்துக்கு கல்பனா வரலான்னு முடிவு பண்ணிட்டா. அதனால தான் கல்பனா வேஷத்தில் அவள் வந்து இங்கே வந்திருந்தா அர்ச்சனா மாதிரி. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த குடும்பமும் பணங்காசுலேருந்து எல்லாம் அர்ச்சனா முன்னாடி தானே கை கட்டி நிற்க முடியும். அதுக்காக தான் அவள் இது மாதிரி பணக்கார வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டுட்டா. இது எல்லாம் எனக்கு தெரியும். சரி இதெல்லாம் வந்து சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சீதா வந்து காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஓ அப்படியா, சரி சரி. அப்புறம் வேற என்ன கட்டுக்கதை இருக்குது? அப்படியே இதெல்லாம் நடந்திருந்தா கூட இதுக்கெல்லாம் சாட்சி யார்? சுபாஷும் அர்ச்சனா முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி கோத்து விட்டாங்க. ஐயோ நம்மளையும் கோத்து விட்டுருவாளோ அப்படின்னு சொல்லி பாட்டமாக யோசிக்கும் போது எனக்கு எதுவும் தெரியாது. கோர்ட்டில் வந்ததுக்கப்புறம் தான் இவ கல்பனா அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம சுபாஷ் மரியாதையாக சொல்கிறா, உண்மையிலேயே உன் பொண்டாட்டி யாருன்னு உனக்கு தெரியாமல் போச்சா, இல்லை நீயும் வந்து கூட்டணி அதில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணா சத்தியமாக தெரியாதுன்னொன்னே கடுப்பாயி, பொண்டாட்டி யாருன்னு கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லி கண்ணாமண்ணான்னு திட்டுறாங்க நம்ம சேதுராமன் வந்து சுபாஷை. நல்ல வேலை நம்மளை கோத்து விடல, அது வரைக்கும் சந்தோஷம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், வீட்லேயே தான் ஐபிஎஸ் அதிகாரி இருக்காங்களே, அதை இப்பயே சொல்லியிருந்தா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ரிஸ்க் எடுத்துருக்க வேணாமே. என்ன கதை கட்டுக்கதையா ஒரிஜினலான்னு தெரில, ஆனால் நீங்கள் சொன்னதுக்கும் இந்த குடும்பத்தோட நன்மைக்கும் எதுவுமே காரணம் இல்லையே அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல சீதா. பார்த்தீங்களா இவங்க இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயப்படுற ஆளாம். இதுக்காக ட்ராமா வந்து செட் பண்ணாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? சத்தியமாக இல்லைங்கிற மாதிரி ராமு, சேதுராமன், துரை எல்லாரும் வந்து வறுத்தெடுக்கிறாங்க நம்ம மகாலட்சுமி. ரெண்டாவது கதை என்ன அதையாவது சொல்லுங்கள், சுவாரஸ்யமாக இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். மகாலட்சுமி உங்கள் சீட்டு கிழிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு போல இருக்குது, சொல்கிறது எதுவும் யாராலையும் நம்ப முடியலங்கிற மாதிரி ஒத்துமொத்த குடும்பம் நம்பாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது காரணம் நீ தான். ஒன்று ஆமாம், என்ன பழி வாங்கணும் தானே முடிவு பண்ணி நான்சி மாதிரி வந்து உள்ளதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு என்ன காரணத்தை சொல்ல போகிறீங்க? ராமுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. சீதாவோட ஜாதகத்தை எடுத்துட்டு நான் ஜோசியக்காரன் வீட்டுக்கு வந்து போயிருந்தேன்னா அவங்க தான் சொன்னாங்க, கரு உண்டான ஜாதகமா இல்லை சீதாவோட ஜாதகமான்னு சரியா தெரில. அதனால் ராமுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. சரிங்க அப்புறம் எதுக்குங்க என்ன தூக்கி உள்ளே வைக்கணும்னு பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போனா அதுக்கு என்ன காரணம் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது இவ சொல்கிறது எல்லாமே கட்டுக்கதை. உன்னை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் இவன் இங்கே வந்திருக்கானே. துரை வந்து ஆணித்தனமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம துரை அந்த இடத்துல. ஆமாம் நீங்கள் சொல்கிறது எதுவுமே நம்புற மாதிரி இல்லை, நம்பி தான் ஆகணும். முதல்ல இவங்க பண்ண தப்புக்கு இந்த குடும்பம் வந்து என்ன செய்ய போகுது அதை முதல்ல வந்து சொல்லுங்கிறாம். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க. இவ்வளோ தூரம் ஆர்குமெண்ட் பண்ணியும் நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தில் இருக்காங்க. நம்ம மகாலட்சுமி பண்ணதெல்லாம் தில்லு முள்ளு, யாரு தான் நம்புவா கடைசி வரைக்கும்?